நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்களை கேட்டு வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் நன்றி சொல்லணும். நான் ஒரு வேட்பாளராக உங்க முன்னாடி நிற்கிறேன். தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக மறுபடியும் இந்த நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக மறுபடியும் ஆட்சி வைக்க வேண்டும், பெற வேண்டும். அதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்களை பார்த்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னம், என்ன சின்னம்? தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கணும். நான் ஏன் கேட்கிறேன், எதுக்காக கேட்கிறேன்? இது பாராளுமன்ற தேர்தல், மாநில தேர்தல் இல்ல. இப்ப பின்னாடி யாராவது சொல்லுவாங்க, நாங்க அது பண்ணோம் இது பண்ணோம். இதெல்லாம் மாநில அளவுக்கு. பாராளுமன்ற தேர்தல் என்றால் இது இந்தியாவுக்கு, உங்க நாட்டுக்கு, உங்க நாட்டு நலனுக்காக. இந்த நாட்டை நடத்தணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வேண்டும். தலைவர் வேண்டும் என்றால் அந்த தலைவரிடம் ஒரு பிரதிநிதியாக நேராக சென்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்து சீரமைக்க என்னால முடியுங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் உங்க வேட்பாளராக நான் இங்க நிக்கிறேன். இந்த சின்னத்துல, தாமரை சின்னத்துல நீங்கள் எல்லாரும் என்னை ஆதரிக்கணும். ஏன்னா இந்த மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலமாக ஒரு சிறப்பான ஆட்சியை அமைத்து மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது மேலும் தொடர வேண்டும் என்று, இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் மோடிஜி 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சு, இங்க இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால நம்ம வேலை போயிடும் போல இருக்கு. அதனால அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நான் ஒன்னே கேட்கிறேன், அவங்க அவ்வளவு சொன்னாங்கல்ல, கேஸுக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? குறைச்சாங்களா? சக்கரை கொடுக்குறேன்னு நாங்க கொடுத்தாங்களா? உளுந்தம்பருப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இந்த கல்வி படிக்கிறவங்களுக்கு கடன் ரத்து பண்றேன்னு சொன்னாங்க, பண்ணாங்களா? விவசாயிகளுக்கு வட்டி, வங்கியில வட்டி 18% இருந்து 8% குறைக்கிறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? சொல்றதுதான். இந்த 3 வருஷமா அவங்க என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் செஞ்சாங்களா? ஆனா இன்னைக்கு மட்டும் 500 ரூபாய் நாங்க குறை பண்ண கனவுல தான் வேற எதுவும் குறைக்க நம்ம கையில இருந்து வாங்கிட்டு போகாம இருந்தா சரி. அதனால நீங்க எல்லாரும் உஷாரா இருக்கணும். நீங்க இது மத்திய அரசுக்கான தேர்தல். உங்கள் வாக்குகளை நீங்கள் அனைவரும் சென்று எதுக்கு தாமரை சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கணும். அந்த தேர்தல் அன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன வேலை இருந்தாலும், எந்த முக்கியமான வேலை இருந்தாலும், அந்த சீரியல் பாக்குறதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அதை வச்சுட்டு நீங்க போய் உங்கள் வாக்குகளை நீங்கள் போட வேண்டும். ஏன்னா நீங்க போடலன்னா வேற யாராவது போட்டுட்டு போயிடுவாங்க. அம்மா பயங்கரமான ஆளுங்க. அதனால நீங்க என்ன வேணும் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, நாளைய சமுதாயத்துக்கு? எங்க பார்த்தாலும் குடிக்கு அடிமை, போதை மருந்துக்கு அடிமை, இப்படியே தான் நம்ம எங்க பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகணுமா? இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் இவ்வளவு நாள் நடிச்சுக்கிட்டு சினிமா துறையில நான் இவ்வளவு வருஷம் இருந்தேன், தொழில் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளவு விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு எதுக்காக எனக்கு பார்க்க முடியல. பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க, போதை பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இதெல்லாம் எப்ப நிறுத்துறது? இது எல்லாம் நிறுத்தணும். இந்த நிறுத்துற காலம் விட்டது. அதனாலதான் நானும் இங்க இறங்கி, இல்லை
மக்களுக்காக இனிமே எதுவா இருந்தாலும் மக்களுக்காக நாங்க படணும். இப்ப நான் விருதுநகர்ல தான் இருக்கிறாங்க, வீடு இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்காக பணியாற்ற நான் வந்திருக்கேன் என்று நான் உறுதியாக சொல்றேன். நாளைக்கு சொல்லுங்கம்மா, போய் எங்களுக்கு ரோடு போட சொல்லுங்க, எங்களுக்கு இதெல்லாம்